வெளிப்படுத்தல் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 5வது வசனம், 21வது அதிகாரம் 5வது வசனம். வெளிப்படுத்தல் பக்கம் புதிய பாட்டில் 353ஆம் பக்கம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையும் மாணவைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் சொல்லுகிறாரு, நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிறவர், வல்லமை பொருந்தியவர், அல்லேலூயா, மகிமை பொருந்தியவர், அந்த சராசரத்தையும் நாசியின் சுவாசத்தினால உருவாக்கினவர், அல்லேலூயா, சகல அதிகாரம் உடையவர், சர்வ வல்லவர் சொல்லுகிறாரு, இதோ நான் சகலத்தை புதிதாக. அல்லேலூயா. அவரால கூடாத காரியம் ஒண்ணுமில்லை. ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்த பூமியின் மேல அசைவாடி அதை நேர்த்தியாய் சிருஷ்டித்தவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. நல்லவர். குறைவுகளோடு வாழ்ந்த மனிதனை முன்குறித்து அழைத்து அபிஷேகித்து வானத்தின் நட்சத்திரத்தை போல கடற்கரை அவன் மணலத்தனையாகவும் அணுக்களத்தனாகவும் நான் பருக பண்ணுவேன்னு சொல்லி இந்த நாள் வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறவர் அவர். அல்லேலூயா. நல்லவர். இந்த நாள் வரைக்கும் ஆபிரகாமின் சந்ததியை அவர் நட்சத்திரங்களை போல பிரகாசிக்க பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த நாள் வரையும் அவர் கிரியையை நடப்பித்துக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? புதிதாக்குகிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை அவர் புதிதாய் மாற்றுகிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை மெருகேற்றுகிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்மளை அலங்கரிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவரை குறித்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஏசாயா 43ஆம் அதிகாரம். கர்த்தர் நல்லவர். 19வது வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். நாளைக்கு அல்ல, நாளை கழிச்சு அல்ல, இப்போதே தோன்றும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மார்த்தாள் மரியாதை பார்த்து சொன்னாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அவங்க சொன்னாங்க, மார்த்தாள் சொன்னா, நீர் வரும்போது நடக்கும், நீர் வரும்போது அது நடக்கும். அவர் இல்ல இல்ல டுடே டுடே என்னால புதியவைகளை செய்வதற்கு என்னால இன்னைக்கு முடியும், என்னால இன்னைக்கு முடியும். அல்லேலூயா. ஆகாயத்திற்கு தரிசி மூலமா சொல்லுகிறாரு, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு களஞ்சியத்துல அவன் விதைதானியம் இல்லையோ, ஆலையில திராட்சரசம் இல்லையோ, அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர், லோர்டுவார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுகிறவர். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனிதனை சந்திப்பார் என்று சொன்னார், ஆண்டவர் ஒரு மனிதனை தெரிந்து கொள்வார் என்று சொன்னார், ஆண்டவர் ஒரு மனிதனை முன்குறித்தார் என்று சொன்னார். அல்லேலூயா. அந்த சந்தித்த நாளிலிருந்து அவருடைய வாழ்க்கையில அவருடைய வாழ்க்கையில புதிய புதிய காரியத்தை அவர் ஒவ்வொரு நாளும் அவர் செய்து கொண்டே இருக்கிறவராக இருக்கிறார். முந்தினவர்கள் அங்க சொல்லுகிறாரு, முந்தினவர்களை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம், இதோ புதிய காரியத்தை. அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில இறந்து போன காலம், முடிந்து போன காலம், அல்லேலூயா, அதை குறித்து நீ யோசிக்க வேண்டாம். எதிர்காலம் என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி நீ கலங்கவும் வேண்டாம்.
அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற சத்துவமற்ற செல்களையும் சத்துவமுள்ளதாய் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்மளை பலப்படுத்த சத்துவம் சத்துவத்தையும் பலனாக்கு பலனையும் பெருக பண்ணுகிற தேவனவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நல்லா பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்து முடிக்க எனக்கு பலன் உண்டு. அவனை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவனை தூக்கி எடுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்ய எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, நீங்க 2 கொரிந்தியர் புத்தகத்தை திருப்பிக்கிட்டீங்கன்னா 2 கொரிந்தியர் புத்தகம் கர்த்தர் நல்லவர். Glory to God. 5வது அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாக. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் அவர் சொல்லுகிறாரு, சகலத்தையும் புதிதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. யாரை புதிதாக்குகிறார்? யாரை புதிதாக்குறார் சொன்னா, அவர் தெரிந்து கொள்ளுதலின்படி, அவருடைய தெரிந்து கொள்ளுதலின்படி, அவருடைய அழைப்பின்படி, அவருடைய அழைப்பின்படி, அவருடைய எதிர்பார்ப்பின்படி யாரெல்லாம் அவருக்கு முன்பாக இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை அவர் புதிதாய் மாற்றுகிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தார், கிறிஸ்துவுக்குள் இருந்தார். ரோமர் கழுத நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அவர் முன்குறித்திருக்கிறார். அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அவர் முன்குறித்திருக்கிறார். அவர் முன்குறித்தபடினால்தான் இந்த உபவாச ஜெப வேலைய அநேகர் என்ன செஞ்சிருக்காங்கன்னா தள்ளி விட்டு இருக்கிறாங்க. சிலர் பூமிக்குரிய காரியத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாக தங்கள் வேலைகளிலே தரித்திருக்கிறார்கள். பூமிக்குரிய காரியத்தை தங்களுக்கென்று ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாக தங்கள் வேலையில் தரித்திருக்கிறார்கள். சிலர் தங்கள் சரீரம் இளைப்பாறுதலை அடையும்படியாக, அல்லேலூயா, ஆமா, ஃபேனுக்கு கீழே மெத்த மேல இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். சில வயிற்றுக்கு வாய்க்கும் காரியத்தை சரிப்படுத்தும்படியாக கிச்சன் ரூம்ல என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? ஆமா, அடுப்போடும் பாத்திரத்தோடு என்ன செய்யறாங்க? போராடி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவர்கள் எல்லாம் அழைக்கப்பட்டவர்கள். அவர்கள் எல்லாம் யாரு? அழைக்கப்பட்டவர்கள். நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் எல்லாம் யாரு? அழைக்கப்பட்டவர்கள் அநேகரா இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாரு? சிலர். அல்லேலூயா. நீங்கள் தேவனுக்காக, தேவனுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டபடினால நீங்க இந்த உபவாசத்துக்கு வேலையில உங்களுக்கு வேலை இல்லையா? என்ன இந்த பாருங்க, பிள்ளை ஸ்கூல் யூனிஃபார்மோட வந்திருக்குது, சரியான தெரிஞ்சுட்டு அனுப்பி விடணும். அல்லேலூயா. நிறைய வேலை இருக்குது. யாருக்கு தான் வேலை இல்லை? எல்லாருக்கும் வேலை இருக்குது. ஆனா அந்த எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு தேவனுக்காக, தேவனுக்கு செபிக்க வந்திருக்கு பார்த்தீங்களா? நீங்க பாக்கியவாட்டி. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ தேவன் யார புதிதாய் மாற்ற போகிறார்? தேவன் யார புதிதாக்க போகிறான்னு சொன்னா, அவருடைய தெரிந்து கொள்ளுதலின்படி, அவருடைய தரிசனத்துல ஒட்டி இருக்கிறவர்களை அவர் புதுசா மாற்றுவார். அல்லேலூயா. இந்த பூமியில ஏசாயா தீர்க்கதரிசனமா கர்த்தர் சொல்கிறாரு,
இவர்கள் என் ஜனங்கள் என் துதி சொல்லி வருவார்கள் என்று சொல்லி இந்த பூமியை உருவாக்குனது நோக்கமே, இந்த பூமியில மனிதனை உருவாக்குனது நோக்கமே அவரை தொழுது கொள்ளவும் அவரை மகிமைப்படுத்தவும் தேவன் செஞ்சாரு, முன்குறித்தார். மனிதனை முன்குறித்தார். அல்லேலூயா. மனிதனை முன்குறிச்சதுனாலதான் தேவன் மனிதன் வாழ்வதற்கு ஏதுவான நல்ல பூமி நிலப்பரப்புகளை அலங்கரித்து கொடுத்தார். ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இந்த பூமி என்ன செஞ்சாரு, தன்னை தன்னுடைய திட்டத்தின்படி தன்னுடைய தீர்மானத்தின்படி தொழுது கொள்ளுகிறவர்கள், மகிமைப்படுத்துகிறவர்கள் சுகமாயிருக்கும்படி, அல்லேலூயா, ஆளுகை செய்யும்படி, ஆசீர்வாதமாய் இருக்கும்படி பூமியை சிருஷ்டித்தார். சொல்லுங்க பார்க்கலாம். நேர்த்தியா சிருஷ்டித்தாரு, ஒழுங்கு கிரமமா சிருஷ்டித்தாரு. அல்லேலூயா. ஆனாலும் மனிதன் அந்த தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற முடியாதபடி தன்னுடைய சரீரத்துல ஒரு சில உணர்ச்சிகளுக்கு மேலிட தன்னை விட்டு கொடுத்தபடினால வேற வழி இல்லாமல் பூமி சபிக்கப்பட்டது. மனித நிமித்தம் என்ன செய்யப்பட்டது? சபிக்கப்பட்டது. ஆனால் நிர்மூலமாக்கப்படல. ஒரு நிலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மனிதன் ஆமன் பூமியில தள்ளப்பட்டான், ஆனா நிர்மூலமாக்கப்படல. என்ன செய்யப்படல? நிர்மூலமாக்கப்படல. அவன் தேவனுடைய மகிமை வஸ்திரத்தை இழந்தான். தேவனை பூமியில தள்ளினாரு, ஆனாலும் நிக்கிரகம் பண்ணல. அவனுக்கு தோளுடைய, புதிய தோளுடைய கொடுத்தான். ஒரு நிலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன்னா மனிதன் தேவனுடைய தரிசனத்துல முக்கியமான, தேவன் வைத்திருக்க திட்டத்துல மையத்துல இருக்க வேண்டிய. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த மதிய வேளையில தேவனுக்குள்ள வந்திருக்கிற தேவக்குள்ளேயே, ஆமா, நீங்க தேவனுடைய இருதயத்தின் மையத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களுடைய உற்சாகத்துக்காக கர்த்தரை துதிக்கிறேன். நான் இது ஹரியானால என்ன மொழி பேசுறாங்கன்னு தெரியல, பஞ்சாப்ல பஞ்சாபி மொழி பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். பஞ்சாபை பற்றி ஜெபிச்சதுனால பஞ்சாபி மொழியில பேசுறதுனால உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்பொழுது உங்களுடைய தாய்மொழியாகிய தமிழ் மொழியிலே நான் உரையாற்றுகிறேன். நீங்கள் தேவனுடைய இருதயத்தின் மையத்துல சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறீங்க. ரெண்டு நேரம் சொன்னாதான் என்ன செய்யுதுன்னா உள்ள போகுது. அல்லேலூயா. அவர் எங்க இருக்கிறாரு? தேவன் கர்த்தர், கர்த்தாதி கர்த்தர். அவர் எங்க இருக்கிறார்? சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கென்று அவர் ஒரு ராஜரீக சிங்காசனத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், உன்னை என் உள்ளங்கையில வச்சிருக்கிறேங்கிறார். அவர் உள்ளங்கையில அவர் சிங்காசனத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் உள்ளங்கையில உங்களை வரைந்திருக்கிறார், அவங்களை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க அவருடைய திட்டத்தின் மையத்தில் இருக்கிறீங்க. நீங்க அவருடைய திட்டத்தின் மையத்தில் இருக்கிறீங்க. யோசேப்பு அவருடைய திட்டத்தின் மையத்தில் இருந்தபடினாலதான் சமஸ்த எகிப்துக்கும் அவன் ராஜாவுக்கு மேல உயர்த்தப்பட்டான். அல்லேலூயா. நல்லவர். தாவீது அவருடைய திட்டத்தின் மையத்துல இருந்தபடினாலதான் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவை கர்த்தர் மாற்றினார். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லவர். ஆமா, நம்ம ராயப்பராகிய பேதுரு அவருடைய திட்டத்தின் மையத்துல இருந்ததுனாலதான் அவர் முதல் திருச்சபையின் தலைவராக உயர்த்தப்பட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவங்கெல்லாம் யாரு? அவருடைய திட்டத்தின் மையத்தில் இருந்தவர்கள். அல்லேலூயா. இவர்களை அவர் புதிதாக்கி கொண்டே வந்தார். இவர்கள் செஞ்சாரு, புதிதாக்கி கொண்டே வந்தார். ஒடுக்கப்பட்ட ஆமென் எகிப்து தேசத்துல கர்த்தர் தரிசனத்தெல்லாம் நம்பி இருந்த யோசேப்பு தரிசனம் நிறைவேறாதுங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது போர்த்திபாரை சார்ந்திருந்தான். அல்லேலூயா.
பானபாத்திரக்காரனை சார்ந்திருந்தான். முதலாவது சகோதரனை சார்ந்திருந்தான். சகோதரத்தை கெஞ்சினான், என்ன நான் உங்களுக்கு விரோதமா எழும்ப மாட்டேன், என்னை காப்பாத்துங்கன்னு சொன்னான். தரிசனம் பெற்றான். போர்த்திபார் அரண்மனையில போர்த்திபாரோடு ஒட்டி கொண்டான். சிறைச்சாலையில ஆமா எல்லாம் முடிஞ்சிட்டுங்கிற நிலைமைக்கு வந்துட்டான். எல்லாம் முடிஞ்சிட்டுங்கிற நிலைமைக்கு வந்துட்டான். எல்லாராலும் மறக்கப்பட்டான். சகோதரரால மறக்கப்பட்டான். தகப்பனால மறக்கப்பட்டான். கர்த்தர் நல்லவர். போர்த்திபாரால மறக்கப்பட்டான். போர்த்திபாருக்கு நன்மை செய்தவன் யோசேப்பு. ஆமா, யோசேப்பு நிமித்தம் போர்த்திபாரை கர்த்தர் ஆசீர்வதித்தார்ங்கிறத போர்த்திபார் அறிந்திருந்தான். ஆனாலும் யோசேப்பு செய்த நன்மைகளை போர்த்திபார் மறந்தான். தரிசனம் சொன்னதை அவன் கண்டு அவன் அந்த தரிசனத்தை அனுபவித்தவன் பானபாத்திரக்காரன். எத்தனை பேர் நான் சொல்றது விளங்குது? இங்க இருக்கிறீங்களா? பானபாத்திரக்காரன் அதை மறந்து போனான். யோசேப்பை மறந்து போனான். யோசேப்பு செய்த நன்மையை மறந்து போனான். ஆனாலும் நல்லவர். யோசேப்பை அழைத்தவர் மறக்கல. யோசேப்பை முன்குறித்தவர் மறக்கல. யோசேப்புக்கு தரிசனம் தந்தவர் யோசேப்பை மறக்கல. உன்னை உறவுகள் மறந்திருக்கலாம், உன்னை அண்டி வாழ்ந்தவர்கள் உன்னை மறந்திருக்கலாம், உன்னை உரிந்து குடித்தவர் உன்னை மறந்திருக்கலாம். ஆனா உன்னை அழைத்தவர் உன்னை மறக்கல. அவர் தான் சொல்லுகிறாரு, நான் புதிதா மாற்றுவேன், நான் உன்னை புதுசாக்குவேன், இதோ சகலத்தை புதிதாக்குவேன், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ என்ன செய்றேன், புதிய காரியத்தை செய்கிறேன். அது இப்போதே தோன்றும். அது என்ன செய்யும்? இப்போதே தோன்றும். ஏன்னா தேவனுடைய திட்டத்தின் மையத்தில் யோசேப்பு, தேவனுடைய தரிசனத்தின் மையத்தில் யோசேப்பு. தாவீதை குறிச்சு பாத்தீங்கன்னா தேவனுடைய திட்டத்தின் மையத்தில் இருந்த தாவீது. யோசேப்பு அந்த தரிசனத்தை விட்டு திட்டத்தை விட்டு விலகி தேவனுக்கு விரோதமா எந்த ஒரு பாவமும் செய்யல. ஆனாலும் யோசேப்பை உபத்திரவத்தினால கர்த்தர் புடமிட்டார். ஆனா தாவீது தான் அறிய, தன் உள்ளம் அறிய 2 தவறு 3 தவறு செஞ்சார். தாவீது எத்தனை தவறு செஞ்சாரு? 3 தவறு செஞ்சார். முதலாவது தவறு அவன் இஸ்ரவேலுக்கு விரோதமாக பெலிஸ்தியரோடு கையை கோர்த்து கொண்டார். தன் ஜீவனை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தன் ஜீவனை காத்துக் கொள்வதற்காக ஆமா பெலிஸ்தியரோடு தன்னை இணைத்துக் கொண்டார். 2வது தவறு, தங்கள் சரீர இச்சைக்காக உரியாவின் மனைவியை சேர்த்து கொண்டார். 3வது தவறு, தன்னிடத்தில் இருக்கிற படைபலம் எவ்வளவு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளும்படி என்ன ஆரம்பித்தார். என்ன செஞ்சாரு? என்ன ஆரம்பித்தார். இந்த 3 காரியத்திலையும் இவர் புடமிடப்பட்டார். முதலாவது, எதிராளிகளோடு கைகோர்த்த போது மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் சகல நண்பர்களுடைய குடும்பமும் என்ன செய்யப்பட்டுச்சுன்னா ஆமா அமலேக்கியர்களால் கொள்ளையடிக்கப்பட்டது. நல்லவர். ஆமா எல்லாரும் கொள்ளையடிக்கப்பட்ட போது அவரோடு கூட வந்தவங்க அவருக்கு விரோதமா கல்லை எடுத்த போது அவர் தன்னை கர்த்தரிடத்தில் திடப்படுத்திக் கொண்டார். அவர் தன்னை என்ன செஞ்சாரு? கர்த்தரிடத்தில் திடப்படுத்திக் கொண்டார். கர்த்தர் இழந்ததெல்லாம் திரும்ப தந்தார். 2வது தவறு, உரியாவின் மனைவி தனக்கு எடுத்துக்கொண்டது நிமித்தம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தார்மாரை சந்தித்தார். ராஜ்யம் அவரிடத்திலிருந்து பிடுங்கப்பட்டது. காடுகளோடு அவன் அவருடைய வாழ்க்கையை ஒன்றித்து போனது. கர்த்தர் நல்லவர். அங்க படைத்தலைவர் 2 பேர் நிக்கிறாங்க பக்கத்துல. ஒருத்தன் ஏழை குடியானவன் வந்து சொல்றான், இரத்த பிரியன், பேலியாளின் மகன் என்று சொல்லுகிறான். அவன் படைத்தலைவர் சொல்றாங்க, அந்த செத்த நாயை தலையை வெட்டி கொண்டு வந்து பால்ல வைக்கட்டுமா அப்படின்னு கேட்கும்போது சொல்றாரு, இல்ல இல்ல, இந்த நெந்தையை பார்த்தாவது,
இந்த அவமானத்தை பார்த்தாவது தேவன் என்னை நினைத்தருள்வார் என்று சொல்லி அல்லேலூயா தேவனிடத்தில் தன்னை ஒட்டிக்கொள்ள ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா தேவன் திரும்பவும் ராஜ்யபாரத்தை தாவீதுக்கு கொடுத்தார். ஒரு நிலையை சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது தவறு, எல்லா கோத்திரத்தையும் எண்ணிய போது தேவனுடைய கரம் ஜனங்கள் மேல கோபாக்கினா இறங்கிய போது, அல்லேலூயா அந்த இரண்டாவது தவறுல சமஸ்த அவன் அமைச்சர் சபைக்கு நடுவுல தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொண்டார். அல்லேலூயா சகல ஜனங்களுக்கு முன்பாக தன் பாவத்தை ஒத்துக்கொண்டு அவர் அறிக்கையிட்டார். அல்லேலூயா தேவன் ஆமா கர்த்தர் நல்லவர், அவருடைய திரும்ப கொடுத்தார். அல்லேலூயா மூன்றாவது தவறு என்ன செய்யணும்னு சொல்லி 3 விதமான காரியங்களை தேவன் தாவீதுக்கு சொன்ன போது தாவீது சொன்ன காரியம், யாரு கரத்துல விழுவும், உங்க பாதத்தை அல்லாம வேறு கரத்துல நினைச்ச மாட்டேன், நான் விழ மாட்டேன்னு சொல்லி தன்னை தேவனத்தில் ஒப்பு கொடுத்த போது தேவன் எழுந்தள்ளி தாவீதை புதிதாய் மாற்றினார். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா ஏன்னா தாவீது தேவனுடைய திட்டத்தின் மையத்தில் இருக்கிறார். ஒரு நிலையை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா நம்ம கர்த்தர் நல்லவர், ராயப்பராகிய பேதுரு அல்லேலூயா தேவனுடைய திட்டத்தின் மையத்தில் இருந்தவர். அவர் சொல்லுகிறாரு ஆண்டவரே யார் ஓடினாலும் ஓடட்டும் அல்லேலூயா நான் மாத்திரம் என்ன செய்ய மாட்டேன், ஓடவே மாட்டேன். உபத்திரம் வந்தது, பிரச்சனை வந்தது, ஜீவனுக்கு விரோதமாக பிரச்சனை எழும்பிய போது அவர் சொன்னாரு, எப்பா இயேசுனா யாருன்னே தெரியாது. அப்படி சொன்னது மாத்திரம் இல்ல, திட்டமும் மையமும் தொடங்கினார். அல்லேலூயா மறுதலித்தார், மனமறிந்து மறுதலித்தார். அவர் சொல்லியபடியே மறுதலித்தார். அவர் சொல்லியபடியே 3 நேரம் என்ன செஞ்சாரு, விழுந்தார். அல்லேலூயா ஆனாலும் தேவன் நியமித்திருக்கிற அந்த வட்டத்துல இருந்தே மனங்கசந்து அடைந்தார். தேவனுடைய இருதயத்தின் மையத்துல இருந்து அல்லேலூயா தேவனுடைய தரிசனத்தின் மையத்துல இருந்தாரு. தேவன் இவர்களுக்கெல்லாம் சகலத்தை புதுசா மாத்தினார். அல்லேலூயா கர்த்தர் நல்லவர். அந்த 1 கொரிந்தியர் கர்த்தர் நல்லவர் 5ஆம் அதிகாரத்தை மறுபடியும் திருப்பி கொள்ளுங்களேன். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். Glory to God. 16வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாமிசத்தின்படி அறியோம். நாங்கள் வாசிக்க கிறிஸ்துவையும் மாமிசத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாமிசத்தின்படி அறியோ. அல்லேலூயா இவங்க கிறிஸ்துவை எப்படி அறிந்திருந்தார்கள், மாமிசத்தின்படி அறிந்திருந்தார்கள். அவர்கள் யார எப்படி அறிந்திருந்தார்கள், அவரை யோசேப்பின் குமாரன் என்று அறிந்தார்கள், மரியாளுடைய குமாரன் என்று அறிந்தார்கள், யூத கோத்திரத்தில் இவர் ஒரு யூதன் அறிந்தார்கள். அல்லேலூயா அல்லேலூயா முதலாவது தேவனை அறிகிற அறிவு. அவர் யாரு, இந்த பூமி அவரை எப்படி அறிஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னா, அவர் ஆமா கானான் இஸ்ரவேல் தேசத்துல எருசலேம்ங்கிற பட்டணத்துல அல்லேலூயா பெத்லேகம்ங்கிற கிராமத்துல ஒரு மாட்டு தொழுவத்துல பிறந்தார். அவங்க அப்பா பேரு சூசையப்பர், அவங்க அம்மா பேரு மரியாள். இது உண்மை, இது யாரும் மாற்ற முடியாது. இது உண்மை, இது யாரும் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. அல்லேலூயா கர்த்தர் நல்லவர். ஆனா மறைவாய் இருக்கிறது ஒண்ணு இருக்குது, அவர் தேவனுடைய குமாரர், அவர் தேவனுடைய தற்சுரூபம். அல்லேலூயா அவர் சர்வ வல்லமை உள்ளவர், துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் உரிந்து போட்டவர். அல்லேலூயா வானத்தில் பூதலத்தினுடைய எல்லா முழங்கால்களும் இவருக்கு முன்பாக மண்டியிடும். பிதாவாகிய தேவன்
குமாரனாகிய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவாக இதை நிறைவேற்றினார். இது ஆவியின்படி அறிகிற அறிவு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். glory to God. இப்போ ரோசிகா பாத்தீங்கன்னா கமலசையாவுக்கும் டிலைட் அம்மாவுக்கும் பிறந்த ஒரு ஸ்திரீ. இவங்க கணவர் பேரு அருளப்பர். இவங்களுக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. தீர்க்கதரிசனம் சொல்லுகிறேன். அல்லேலூயா. இவர்கள் ஒரு குடும்ப குத்து விளக்கு. இவர்கள் வீட்டுக்கு வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது மாமிசத்தின்படி. அல்லேலூயா. ஆனா இவர்களை முன்குறித்த தேவன் இருக்கிறார்ல, அல்லேலூயா, இவர்களை அவர் அபிஷேகித்திருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? அபிஷேகித்திருக்கிறார். இந்த திருச்சபையின் ரகசியங்களை தேவன் அவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என்னை குறித்தும் பேசிக்கிட்டு இருக்கிறார், உங்களை குறித்தும் பேசிக்கிட்டு இருக்கிறார். தேவனோடு இவருக்கு நெருங்கிய ஐக்கியம் இருக்கிறது. இது வெளியே தெரியாது. அல்லேலூயா. மாமிசத்தின்படி ரோசியமாக தெரியும். அல்லேலூயா. ஆவியின்படி ரோசியமாக தெரியுமா? உங்களுக்கு தெரியும். நீங்க பாக்கலாம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அல்லேலூயா. அப்போ மாமிச சுபாவம்னு ஒண்ணு இருக்குது, தேவனுடைய சுபாவம்னு ஒண்ணு இருக்குது. அல்லேலூயா. மாமிச சுபாவம் அடிக்கடி நம்மளை விழுந்து போக பண்ணுகிறது. தெய்வீக சுபாவம் அடிக்கடி எழும்பு ஓடு. அவனை உருவாக்கின தேவன். நான் உண்மையுள்ளவரா இருக்கேன். ஆமா. அல்லேலூயா. ஆபிரகாம் மாமிசத்தின்படி தோத்து போனாலும், ஆமா, 19 அதிகாரத்துல கர்த்தர் வந்து எழுப்புறாரு. 19 அதிகாரத்துல தானே? அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமே, நான் சர்வவல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக உத்தமனான நட. 17 எடுத்த வாசிங்க. 15 17 17 போதும். ஆதியாகமம் 17:1 வாசிங்க. ஆபிரகாம் 99 வயசா இருந்த போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். சர்வவல்லமையுள்ள தேவன். நல்லா கவனிங்க. புதுசா மாத்துறாரு பாருங்க. ஆபிரகாம புதுசா மாத்துறாரு. ஏன்னா ஆபிரகாம் தேவனுடைய இருதயத்துல, தேவனுடைய தரிசனத்துல மையத்தில் இருந்தவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாமுக்கு இருந்து புறப்படுகிற சந்ததி இஸ்ரவேல் அப்படிங்கிற கோத்திரமா இருக்கும். அது 12 கோத்திரத்தை உள்ளடக்கிய ஒரு சந்ததி ஆபிரகாமுக்கு இருந்து புறப்பட போகிறது என்பது தேவனுடைய அனாதி தீர்மானம், திருச்சித்தம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த திட்டத்தின்படி அவன் தேவன் ஆபிரகாமை பார்த்ததனால தான் ஆபிரகாம் மாமிசத்தின்படி தன்னை விட்டு கொடுத்தாலும் தேவன் தன்னுடைய திட்டத்தின்படி, தேவன் தீர்மானத்தின்படி ஆபிரகாமை தூசி தட்டி எழுப்பினார். எங்கி உட்கார எனக்கு முன்பு உத்தமா இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த பகல் வேளையில தேவனுக்குள்ள வந்திருக்க தேவ பிள்ளையே, நீ தேவனுடைய திட்டத்தின் மையத்துல, அவருடைய இருதயத்துல தேவ மையத்துக்கு சிங்காசனத்தை அமர்ந்திருக்கிறார். நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. அதனால எத்தனை நேரம் மரணம் உன்னை தேடி வந்த போதும், அந்த மரணத்துக்கும் உனக்கும் ஒரு அடி இருந்த போதிலும் மரணம் உன்னை மேற்கொள்ளாமல் இதுவரைக்கும் ஜீவன் தப்பாத்த கதையை பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா அவர் அழைத்த அழைப்பு, அவர் உனக்கு கொடுத்த கிருபை வரம். அல்லேலூயா. அவர் உமக்கு தீர்மானம் ஒன்று வீணா போகாது. அல்லேலூயா. அப்ப நான் என்ன செய்யணும்? அல்லேலூயா. நல்லவர். உன்னை அவர் புதுசா மாற்ற விரும்புகிறார். இந்த பூமியில உன்னை புதுசா மாற்ற விரும்புகிறாரு. இந்த பூமியில அவனை புதுசா அவன் உன்னை போரடிப்பதற்கு புதிதும் கூர்மையில பற்குள்ள எந்திரமா என்ன செய்கிறாரு? மாற்ற விரும்புகிறார். மலைகளை மிதித்து போடவும் குண்டுகளை தவிடுபடி ஆக்கத்தக்கதான ஒரு மாபெரும் வல்லமையை கர்த்தர் உனக்குள்ள அடக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப உனக்குள்ள அடக்கி வைத்த அவர் சொல்லுகிறாரு, நீ உனக்கு அவர் தந்த ஸ்தானத்துல நீ எழும்புவாய் என்று சொன்னால் உன்னை புதுசா மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 15வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:15. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி
அவர் எல்லாவற்றையும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கு பிழைக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் நம்ம சாராயுடைய ஆலோசனைப்படி தனக்கு ஒரு சந்ததி வேணும் என்று ஆகாரோடு இணைந்தார், தனக்கு சந்ததிக்காக. அல்லேலூயா. தேவன் எழுப்பி சொல்லுகிறாரு, இல்ல எனக்கு ஒரு சுதந்திர வீதம் அந்த தேசத்தில் நினைச்ச போறேன், நான் உண்டு பண்ண போறேன், அதனால நீ எனக்காக ஒரு சுத்திகரித்துக்கொண்டு சொல்லி தேவன் எழுப்பினார். நான் சொல்றது புரிஞ்சிட்டான்? அல்லேலூயா. எனக்கு ஒரு ராஜரீகம் இந்த பூமியில தேவைப்படுகிறது, எனக்கு ஒரு சந்ததி தேவைப்படுகிறது, இவர்கள் என்னுடையவர்கள் என்று சொல்லி நான் வைராக்கியம் பாராட்டும்படி எனக்கு ஒரு கூட்டம் தேவை, அதற்காக நான் முன்குறிச்சிருக்கேன், அதனால நீ எழுப்பி நின்று உன்னை நுனித்தோலை வெட்டிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. வெட்டிய போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு புதிய ஜெனரேஷன், யவன ஜெனரேஷன், அழகு நிறைந்த ஒரு ஜெனரேஷனை கர்த்தர் எழும்ப பண்ணினார். ஒரு நல்ல சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. அப்ப பிழைத்திருக்கிற நாமும் இனிமேல் நமக்கென்று பிழைத்திராமல் நமக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படியாக நம்முடைய இருதயத்தில் ஒட்டி இருக்கிற ஒரு சில காரியங்களை உரிக்கணும். அல்லேலூயா. மனிதனுடைய இருதயத்தின் நிலைகள் நித்தமும் பொல்லாங்கானவைகள் என்று. அல்லேலூயா. ஆமா, பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், பொல்லாங்காய் தோன்று எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருங்க, விட்டு விடாது. அவ்வளவுதான். எது பொல்லாங்கு, அவர் எதெல்லாம் பொல்லாங்க பார்க்க அதெல்லாம் வளர்ந்து. அல்லேலூயா. பவுல் எழுதும்போது சொல்றாரு, எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு உண்டு, எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாத்துக்கும் அதுக்கு தகுதி கிடையாது. செல்ல நோண்டும் போது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு எனக்கு என்ன உண்டு, என் கண்களுக்கு அதிகாரம் உண்டு, ஆனா அதுக்கு தகுதி கிடையாது. ஏன்னா என் கண்கள் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டது. அல்லேலூயா. எல்லாரோடும் பழகுவதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா அவர்களுக்கு தகுதி கிடையாது. அவர்களுக்கு என்ன கிடையாது, தகுதி கிடையாது. அல்லேலூயா. அப்போ நம்ம வெட்ட வேண்டிய சில காரியங்களை செய்து இருக்கணும். அல்லேலூயா. ஆபிரகாம் உடனே வெட்டி எறிந்தார். அவர் ஆபிரகாம் என்று அழைக்கப்பட்டார். ஆபிரகாம் என்று அழைக்கப்பட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். glory to God. அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. ஆமா, பேதுரு தன்னை தேவனுக்கு என்று விட்டு கொடுத்தான். அந்த மாமிசத்துல தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டினார். இரண்டாவது, ஆமா, இயேசு கிறிஸ்து அவர் வந்து பேசும்போது சொல்லுகிறாரு, எல்லாத்தையும் நீர் அறிவீர் ஆண்டவரே. நான் இன்னைக்கு உமக்குள்ளாக நான் வைராக்கியம் பாராட்டினாலும் நாளைக்கு நான் எப்படி மாற போறேங்கிறது உமக்கு தெரியும் ஆண்டவரே. அல்லேலூயா. நான் என்னை விட்டு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை கையளிக்கிற ஆண்டவரே என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்த போது பேதுருவை கர்த்தர் புதிதாய் மாற்றினார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, ஸ்திரீக்கு முன்பாக, ஒரு பெண்ணுக்கு முன்பாக இயேசுவை தெரியாதுன்னு சொன்ன பேதுரு ஒரு ராணுவத்துக்கு முன்பாக இயேசுவே தேவன் என்று பிரகடனப்படுத்தினார். அல்லேலூயா. சேலைக்கு முன்பாக நின்று இயேசுவை தெரியாதுன்னு சொன்னவரே பட்டயத்துக்கு முன்பாக நின்று பகிரங்கமா சொன்னாரு, இயேசுவே ஆண்டவன். அல்லேலூயா. அல்லேலூயா. பேதுருவை கர்த்தர் புதிதாய் மாற்றினார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த பகல் வேளையில வந்திருக்கிற தேவ பிள்ளையை கர்த்தர் உன்னை புதிதாய் மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை அலங்கரிப்பாரு, கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துவார். இன்னைக்கு வாசிக்கிற வேத பகுதி இதோ சகலத்தை புதிதாக்கிறன்னு சொன்னா அது எப்போ சொல்லக்கூடிய, அது எப்போ நடக்கிற வார்த்தை, அப்படின்னு சொன்னா இந்த பூமி புத்தக சொல்லை போல சுருட்டப்பட்டு, வானம் புத்தக சொல்லை போல சுருட்டப்பட்டு இந்த பூமி வெந்து உருகி அது ஒண்ணுமில்லாம போகும்போது பரத்திலிருந்து ஒரு மேன்மையை கர்த்தர் இறங்கி வர பண்ணுகிறார். அல்லேலூயா. ஒரு புதிய வானத்தை கர்த்தர் தோன்ற பண்ணுகிறார். ஒரு புதிய பூமியை கர்த்தர் தோன்ற பண்ணுகிறாரு. அல்லேலூயா. ஒரு புதிய வாசஸ்தலத்தை எனக்காக உங்களுக்காக இருக்கிறாரு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த சிங்காசனத்தை தேவன் நமக்காக மெருகேற்றி கொண்டிருக்கிறார்.
அவர் இன்னைக்கும் அதை புதுசா மாத்திக்கிட்டே இருக்கிறாரு, எனக்கு உங்களுக்கு தரும்படியா. அல்லேலூயா, அல்லேலூயா. அது சொல்லிட்டு சொல்லுகிறாரு, இது சத்தியமும் உண்மை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ தேவனுக்கென்று முன்குறிக்கப்பட்டவளா இருந்தால், நீ தேவனுக்கென்று அழைக்கப்பட்டவளா இருந்தால், நீ தேவனுக்கென்று அபிஷேகம் பண்ணப்பட்டவளா இருந்தால், எந்த சூழ்நிலை நீ இருந்தாலும் உன்னை அவர் புதுசா மாற்றுவதற்கு, உன் சரீரத்தில் ஜீவன் இருக்கிற வரைக்கும் உன்னை தட்டி எழுப்பிக் கொண்டே இருக்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுரு எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு சொல்லி சிறைச்சாலையில அவன் கர்த்தர் நல்லவர் படுத்திருந்த போது தன் தூதனை அனுப்பி விழாவில தட்டி எழுப்பின தேவன் அவர். அல்லேலூயா. உன்னை தட்டி எழுப்புவா, உன்னை பலப்படுத்துவா, உன் வாழ்க்கையை செம்மைப்படுத்துவா, உன்னை அலங்கரிப்பா, உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை அக்னியா பயன்படுத்துவாரு, கேட்கிற ஜனங்களை எரிய பண்ணுவாரு. உன்னை சார்ந்த அநேகர் தேவனை அறிந்து கொள்ள அவர் திருச்சிந்த உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உன்னோடு செய்கிற காரியம் எப்படிப்பட்டதா இருக்கும்? அது பயங்கரமா இருக்கும். ஆனா உன்னுடைய நினைவுகள் பூரா இப்ப இருக்க சூழ்நிலை பார்த்து அவர் என்னை அழைச்சாராக்கும், அவர் என்னை அபிஷேகம் பண்ணினாக்கும், அவர் மாத்திரம் என் கூட இருந்தா ஏன் இப்படி நடக்குது, ஒரு கிரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லது. முந்தினவனை யோசிக்க வேண்டாம், பூர்வமானவனை சிந்திக்க வேண்டாம். இன்னைக்கும் புதுதாய் மாற்ற கற்றுள்ளவரா. அல்லேலூயா. அவர் எதிர்பார்க்கிறாரு, தாவீது தன்னை கர்த்தரிடத்தில் திடப்படுத்திக் கொண்டார், இழந்ததெல்லாம் பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. பேதுரு தன்னை தேவனுடைய திட்டத்தின் மையத்தில் தேவன் அழைத்த அந்த அழைப்பின்படி எந்த இடத்துல அமர பண்ணினாரோ அந்த இடத்துல அமர்ந்திருந்தாரு. பேதுருவை புதிதாய் மாற்றினதே பண்ணவர். அல்லேலூயா. நல்லவர். அவருக்கு விரோதமா எழும்பின சவுலை அவருக்கு தன்னை வெளிப்படுத்தி சவுலை புதிதாய் மாற்றி பவுலாய் மாற்றி 14 நிருபங்களை எழுத பண்ணினவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பவுலை பலப்படுத்தினது போல உன்னையும் பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வாழ்க்கை புதுசா மாத்துறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்க நினைவுகள் தோல்வி நினைவுகளை விட்டு வெளியே வாங்க, தோத்து போன அனுபவத்துக்கு வெளியே வாங்க, விழுந்து போன அந்த கூடாரத்தை விட்டு வெளியே வந்துருங்க. அல்லேலூயா. அவிசுவாசங்கிற கூடாரத்தை படுத்திருக்கீங்களா? கர்த்தருடைய கையை பிடிச்சிட்டு வெளியே வந்து பாருங்க. வானத்து நட்சத்திரத்தை போல உன்னை பிரகாசிக்கப்பட்ட கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. சிறைச்சாலை அனுபவத்துல எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லி பேதுருவை போல மடங்கி படுத்திருக்கிறியா? உன்னை தட்டி எழுப்புகிற தேவனவர் உன் கட்டுகளை உன் விலங்குகளை அவர் உடைத்து உன்னை 2ஆம் காவல் 3ஆம் காவல் 4ஆம் காவல் வரைக்கும் வெளியே கொண்டு வந்து விட அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ஒரே ஒரு எதிர்பார்ப்பு, பேதுருவை பார்த்து சொன்னாரு, இவன் எல்லாவற்றையும் பார்க்கணும், என்னை நேசிக்கிறாயா? இவன் எல்லாவற்றையும் பார்க்கணும், என்னை நேசிக்கிறாயா? ஜீவனுக்கு ஆசைப்பட்டு 3 இடத்துல அவன் மடங்கி விழுந்த பேதுருவே, ஜீவனத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு ஸ்திரீனிடத்துல மடங்கி படுத்த பேதுருவே. அல்லேலூயா. இவைகளை பார்க்கணும், என்னை நேசிக்கிறாயா என்று சொன்னபோது பேதுரு சொன்னாரு, சகலத்தினை அறிந்திருக்கிறான். அல்லேலூயா. இன்றைக்கு அவனுக்கு எதிர்பார்க்க ஒண்ணு, என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா? அல்லேலூயா. அப்படி எல்லாம் தேவ சொல்ற முழங்கால் படிங்க பார்க்கணும். உன்னை புதுசாய் மாற்ற வல்லமையுள்ள காலம். தோத்து போன இஸ்ரவேல் கோத்திரம், வெள்ளத்தை எல்லாம் இழந்த இஸ்ரவேல் கோத்திரம், மிருக எல்லாம் அழகை எல்லாம் இழந்த இஸ்ரவேல் கோத்திரம், பாபிலோனுக்குள்ள சோர்ந்து போன இஸ்ரவேல் கோத்திரம், சிறைப்பிடிக்கப்பட்ட இஸ்ரவேல் கோத்திரம். அதை பார்த்துதான் ஆண்டவர் சொன்னாரு, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேல் சிறு கூட்டமே, நீ பயப்படாத, நான் உனக்கு துணை இருக்கிறேன்.
இதை போரடிப்பதற்கு புதிதும் கூர்மையுள்ள பருப்புல எந்திரமாக நான் மாற்றுவேன். நீ மலைகளை மிதித்து போடுவாய், குன்றுகளை தவிடுபடியாக்கி போடுவாய் என்று சொன்னதே. மலைகளுக்கு மேல ஒரு சின்ன வெள்ளாட்டு கடா கூட்டத்தை போல நீ இருக்கிறியா? கர்த்தர் நல்லவர். உன்னை கொண்டு புதிய யவன ஜனத்தை கர்த்தர் பிரபிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உன்னை புதுசா மாத்துவாரு, உன் அலங்காரத்தை புதுசாக்குவாரு, உன் வஸ்திரத்தை புதுசாக்குவாரு. தகப்பன் கொடுத்த மினுக்கு வஸ்திரத்தை சகோதரர்கள் உரிந்து கொண்டார்கள். ஆனா யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு வஸ்திரத்தை உண்டு பண்ணி வைத்திருந்தாரு. சாப்நாத் பண்ணையாங்கிற ஒரு அதிகாரத்தை கையில கொடுத்து அந்த எகிப்து தேசத்துக்கு அதிகாரிங்கிற ஒரு வஸ்திரத்தை உடுத்திட்டாரு. அதுவும் எதிராளியின் கையில் இருந்தோம், கையில் இருந்த அந்த வஸ்திரத்தை கொடுத்தாரு. எதிராளியின் கையில் இருந்த அந்த அதிகாரத்தை யோசேப்பின் கரத்துல வாங்கி கொடுத்தாரு. அந்த தேவன் இன்னைக்கும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். வஸ்திரத்தை புதுசா மாத்துவார், அலங்காரத்தை புதுசா மாத்துவார். உனக்கு புதிய அபிஷேகத்தை தேவன். ஒண்ணே ஒண்ணு, என்னை நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா? தூரமாய் போன இளையகுமாரன் அவரிடத்தில் வந்தபோது நாட்சமாகி போன வஸ்திரத்தை கலந்து போட்டு புதிய வஸ்திரம் கொடுத்தாரு. அந்த தகப்பனவர் இன்னைக்கும் ஜீவனுள்ளவரா இருக்கிறார், இன்னைக்கும் ஜீவனுள்ளவரா இருக்கிறார். உன்னை மெருகேற்ற விரும்புகிறார். உன்னை நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா? ஆண்டவர் சொல்லுங்க. நல்ல பிதாவே, உங்களை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இதோ சகலத்தையும் புதிதாக்குறேன், இது உண்மையும் சத்தியம் என்று சொல்லு என்று எழுதப்பட்டிருக்கப்பா. எழுது என்று எழுதப்பட்டிருக்கிறவரப்பா. நீ சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவரா. உங்களுடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு மேலையும் உங்களுடைய கரம் நிரப்புவதாக, புதிதாய் மாற்றுவீரா, புதிய இருதயம் பொருத்தப்படுவதா, புதிய வஸ்திரம் கொடுக்கப்படுவதா, புதிய அபிஷேகம் பெருகட்டாங்க. உமக்கென்று எழுந்து எரிந்து பிரகாசிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.